வணக்கம் 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 வணக்கம். தமிழ்லேண்ட் ஏன் தமிழ்லேண்ட்? சுவிட்சர்லாந்து இருக்கு, நெதர்லாந்து இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, ஹொலாந்து இருக்கு. நெதர்லாந்து, ஹொலாந்து, டொச்சுலாந்து இருக்கு, ஜெர்மனியா டொச்சுலாந்து. தமிழ்லேண்ட் வந்து உலகத்தில் நிறைய தீவுகள் இருக்கு. தமிழ்லேண்ட் ஒன்று அமைது 5000 வாங்கட கணக்கு மணி 5000 ஆண்டுக்கு மேற்பட்ட பழமையான மொழி முதல் மொழி என்றாங்க. எத்தனை ஆயிரம் தெரியா? ஆதிக்குடி மொழிக்கு ஒரு நாடு இல்லை. உலகத்தால் தரப்படும், உலகத்தால் வந்து வாங்கி எடுக்கலாம். அதுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் என்று சொன்னால் முதல்ல நான் சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் எந்த இதை எப்போ பார்த்தாலும் அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம். அதை நான் ஒரு சக்தி ஒன்று என்ன சொல்லுது, ஏவிக்கொண்டே இருப்பேன். இதால் இப்போ தமிழ்லேண்ட் ஒரு எண்ணத்தால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய போகுது. உணவு உறையுள்ளண்டா இருப்பிடம் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் கிடைக்க போகுது. அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி உலகம் எல்லாம் பெறப்போகுது. உலகம் எல்லாம் வந்த உடனே அவரவர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கேடுகட்ட வைரஸுகள் கண்டுபிடிச்சு வச்சுக்கிற வைரஸுகள் அணுக்கழிவுகளை கொண்டு போய் அண்ட வெளியில் வெளியில் அண்ட வெளியில் ஓட்டின எல்லாம் போயிடும். கேடுகட்ட வைரஸ் சொன்னால் இப்போ வேற எவ்வளவோ சந்தர்ப்பம் இருக்குது. COVID-19 சைனாலேருந்து லீக் ஆன போல் இப்போ உக்ரைன் நாட்டால் இயலாமல் போய்க்க ஒரு வைரஸை லீக் ஆகி விட்டான்னு சொன்னால் சரி, அதோட பயங்கரமான வைரஸ் எல்லாம் 1000 மடங்கு வைரஸ் எல்லாம் அமைச்சிருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுடுவோம். அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம். என்ன கொண்டுச்சு ஏவுது தமிழ்லேண்ட் என்று சொல்கிறேன். தமிழீழம் அதை அப்படியே வையுங்கோ. இந்தியாவிலையும் தமிழ் இருக்குது, அதையும் அப்படியே வையுங்கோ. தமிழ்லேண்ட் உருவாக்க இயலும். ஏன்னா பழமையான மொழி உலகத்தால் ஒரு தீவு ஒன்றை வாங்க இயலும். என்ன செய்ய போகிறோம்? உலகத்துக்கு உலகம் எல்லாம் உணவு உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலக அரசியலே மாற்றி அமைக்க போகிறோம். எப்படி இனி வந்து நான் அந்த மொக்கண்டோன் இதில் போட்டிருக்கு. அந்த மொக்கண்டோன்லேருந்து நான் விடுபட்டு தமிழ்லேண்ட் நான் யோசிக்க தமிழ்லேண்ட் ஒன்று வேணும். அதால் தமிழ்லேண்ட் ஒன்று சொன்னால் எந்த இது வரும். லைக் பண்ணி எனக்கு ஒன்று ஆதரவு ஒன்றும் தர வேண்டாம். தமிழ்லேண்டை பெறுறதான் என்ற மூச்சு. மனிதனை படைத்த பில்லியன் அணுக்குறுகால இந்த இயற்கை மனிதனை படைத்த சக்தியை நான் நாடி நிற்கிறதா, அற்ப மனிதனை என்ன நாடி நிற்கிறதா? சக்தி ஏவுறத சொல்லிட்டு போகிறதான் என்ற வேலை. உங்கள் மேல் சகல அதிகாரம் உள்ள சக்திகளின் மேல் முழு அதிகாரம் கொண்டு சக்தி அறைவா ஓம் சக்தி. அந்த சக்தி என்ன ஏவுவது சொல்கிறேன். ஆதிமொழி, அதால் ஏவப்பட்ட ஆதிமொழி, அதால் உண்டாக்கப்பட்ட அனைத்து மொழிகளும் அனைத்து இனங்களும் விடுதலை அடையணும். அனைத்து மொழிகளையும் அழியாமல் பாதுகாக்கணும். அவ்வளவுதான். இப்போ தமிழுக்கு மொழியில் தமிழ்லேண்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், எந்த கொண்டு எப்படி ஏவுதுன்னு சொன்னால், அரசியல்வாதி வந்து என்னத்துக்கு வரையினாம்? புகழ் ஆசை, காசு ஆசை, பிஸ்னஸ், அது இது பந்தா அது இது ஒரு வியாபாரம் போல வரையினாம். அப்போ மக்கள் கையில் வாக்கு இருக்குது. இது பொற்காலம். பெண்களை வந்து அடிமைத்தனம் என்று சொல்கிறீங்க. பெண்கள கையில் வந்து வாக்கு கொடுத்துருக்கு. வாக்கு வந்து பொற்காலம் இயற்கை கொடுத்துருக்கு. பெண்கள் யாருக்கு வாக்கு போடணுமோ அவையெல்லாம் ஆளலாம், அவையெல்லாம் ஆட்சிக்கு வருவினாம். அதால் என்ன செய்ய போகணும் மட்டும் சொன்னால், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், உலகம் எல்லாம் தீய வைக்கிறேன்டா உலகம் எல்லாம் பற்ற வச்சு கொண்டு இருக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு நெருப்பை வைக்கிறேன்னு சொன்னால் அங்கே வைக்கிறே இல்லை. மாம்பழத்தை வந்து நாங்கள் போய் அடிக்கிறது கீழே வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஓட்ட அடிக்கிறோம். ஒரு இடத்துல ஓட்ட அடிக்கிறோம். அதே போல் யாழ்ப்பாணத்தில் தான் ஆரம்பமாகுது. ஒரு இடத்துல வந்து தீ பரவுது. அங்கே யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கிற யாழ் மாவட்டத்தில் பரவி தமிழர்களை மாறி இலங்கை எடுத்துக்காட்டால் உலகம் எல்லாம் மாறுது. எப்படி மாறுது என்றால், ஜனநாயகத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஜனநாயகம் அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி வந்த ஜனநாயகத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அந்த மக்களை ஆற ஜனாதிபதி இதை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஜெய்சனார் அப்படித்தான். ஜெய்சனார்ன்னு சொல்கிறேன், மதம் சார்ந்து சொல்கிறேன். அப்போ சொல்ல இப்படி என்ன எல்லாம் இப்படி செய்கிறார், அப்படி பெரியவர் போல் பார்த்து கொண்டிருக்கேன். டக்குன்னு யோசிச்சுட்டு என்ன செய்கிறேன்னா, இருந்துட்டு டக்குன்னு போய் எல்லாட்ட கால் பாதங்களை கழுவிட்டு இப்படித்தான் பணிவிட செய்யணும் மொழிய. என்ன நீங்கள் இப்படி பெருசாக நினைக்கக்கூடாது. அதே போல் மக்களுக்கு பணிவிட செய்கிறவன் மக்கள்கிட்ட பாதத்தை கழுவுற போல குனிஞ்சு கழுவுற போல இருக்கணும். அதால் வந்து அரசியலுக்கு வர விரும்புகிறார்கள். அரசியல்வாதி சொத்து கணக்கு, அசையா கணக்கு எல்லாத்தையும் அரசிடம் வந்து ஒப்படைச்சிட்டு
மக்களுக்கு பணி செய்ய வேண்டும், மக்களுக்கு பணி செய்ய இந்த அவாரம் என்று சொல்லி வரணும். அவர் பிளவிட்டா என்ன நடக்கும் சொன்னால் அடுத்த ஆட்சியோ மக்களோ வந்து அதை எடுத்து அரசுக்கு போயிடும். அதனால் மக்களுக்கு பணி இது ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் மாடு வந்து அங்காலம் இங்காலம் பார்க்கக்கூடாது, மூக்குக்குள்ளே எல்லாம் மூக்கணாங்கிற குத்தி மாட்டை கொண்டு போகிறவங்களையும் குதிரையை கொண்டு போகிறவங்களையும் ஜானையை ஒரு தங்கு ஊசியோ ஒரு ஊசியை கண்ட்ரோல் பண்ணுற போலையும் அரசியல்வாதியை கண்ட்ரோல் பண்ணுறா. இதுதான் ஒரே வழி. அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கை மக்களுக்கு பணி செய்ய வர வேண்டும். இது ஒரு தாரக மந்திரம். இதை வந்து யாழ் மாவட்டத்தில் ஆரம்பிக்கின்றோம். தமிழ் லேண்ட் வருது. யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரினா பெண்கள் கையில் வாக்கு பலம் உண்டு, பெண்களோட பொற்காலம், பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். இதை யார் தடை செய்தாலும் இதை கேட்டால் இதை நீங்கள் பிறப்புங்க. என்னத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறது இல்லை. தமிழீழத்தில் நடந்தது என்ன? தலைவரே சொல்கிறேன், என்னத்தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, என்னத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை. இதை வந்து ஒன்றை சொன்னால் இதை வந்து கேட்குற நீங்கள் உங்களோட இதில் திறந்து செயற்படுங்க. பெண்கள் இதில் என்ன பிழைன்றதை ஆராய்ச்சி செய்யுங்க. கொஞ்சம் மெல்லமாக கதைக்கிறேன். இதே இந்த யாழ்ப்பாணத்து தமிழ்லாம் கதைக்கிறேன். என்னொன்று சொன்னால் இது யாழ்ப்பாணத்தெலாம் பற்ற போகுது. அதால் வந்து நான் தமிழை வந்து எனக்கு தமிழ் சீர்பட கதைக்க தெரியாது. எல்லா மொழியும் ஒவ்வொருக்கும் சீர்பட தெரியாது. இல்லை புலவருக்குள்ளே சண்டை பிடிப்பாங்க. அது வேறு பிரச்சனை. யாழ்ப்பாணத்தில் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். உணவு உரைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இந்த குழந்தைக்கு வேணும். குழந்தை யார் பெற்றெடுக்கிற பெண். அப்போ பெண் இந்த கையில் அந்த குழந்தை என்ற எதிர்காலம் இருக்குது. அப்போ பெண் வந்து அதிகாரத்துக்கு வரணும். அப்போ பெண் வந்து என்ன முதல்ல என்ன நீங்கள் பெண்கள் பார்க்குற நீங்கள் பெண்களுக்கு செய்யணும். பெண்களுக்கு தான் ஒரு குழந்தை முதல் தவழ்ற பிறந்து ஒரு கால் வைக்கிற போல ஒரு அடி வைக்கிற போல பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும்ன்றதை முடிவு எடுத்துடணும். வாளி சின்னத்தை போடுங்க. என்ன கிணத்துக்கு வாளியை விட்டால் தண்ணி அழுது வேறு எது எடுக்கிறோம். வாளின்ற வேலை அதே போல தான் அமைச்சர் இருக்கணுமெண்டு. சரி, அது பேந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். அப்போ பெண் வந்தோன்னே அந்த அக்காவோ தங்கச்சியோ சொல்லுங்க, அக்கா தங்கச்சி உன்னிட்ட என்ன சொத்து கணக்கு இருக்கோ அதை எழுதி வை, நான் பிளவிட்டால் அரசுக்கு போயிடும், அதால் நான் நியாயப்படி இருப்பேன்னு சொல்லி. அப்போ கண்காணிப்பில் இருக்குது. யாழ்ப்பாணம் சின்ன மாவட்டம். இப்போ யாழ்ப்பாணம் வந்து நீங்கள் இதை பிறப்பி முதல் யாழ்ப்பாணத்தை மாற்றுவோம். தமிழ் நான் ஒன்றையும் பிரித்து கதைக்க இல்லை. யாழ்ப்பாணத்தை என்ன தலையில் இருக்குது. யாழ்ப்பாணத்தை மாற்றினோன்னே அங்கே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அங்கால மட்டக்களப்பு, திருகோணம், மன்னார்ண்டு தமிழீழ மாவட்டங்கள் எல்லாம் மாற சிங்கள மக்கள் இதை என்ன பார்ப்பினோம்டா இது நல்ல ஒரு விஷயமே என்று சொல்லி இலங்கை சிங்கள மக்கள் மாற இப்போ இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை தங்களோட அரச காலம் மட்டும் கதிரையில் இருக்க மட்டும் சொத்து கணக்கை அரசிடம் அந்த எழுதி வச்சுட்டு தான் பெறணும். அதான் ஸ்ரீலங்கா ஒரு நாளில் ஒரு ஆட்சிகள் வச்சுருக்காங்களா, அதே போல் இப்படி தான் பெறணும்னு சொல்லி ஸ்ரீலங்கா நீங்கள் ஸ்ரீலங்கா மாற ஸ்ரீலங்காவில் பார்த்து பக்கத்தில் இந்தியா நம்ம பெண்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து அவஸ்தைப்படினோம். குழந்தைய பெற்றுட்டு ஆண் இருக்கும் போகும். பெண்கள் உங்களோட கையில் வாக்கு தந்திருக்கு பொற்காலம். நீங்கள் கடவுளை நீங்கள் கோவிக்கிறதோ கடவுளை பேச ஒன்றும் இல்லை. இயற்கை தருது ஒவ்வொருட்ட உங்களோட துயரங்கள் துன்பங்களை நீங்கள் அதை வந்து உணர்வுகள் வந்து இந்த சக்திக்கு கேட்டு சக்தி உங்களுக்கு அருளுது. அப்போ உலகம் எல்லாம் இந்தியா மாறி, பாகிஸ்தான் மாறி, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், சவுத் ஏசியா மாறி, ஏசியா மாறி, ஆப்பிரிக்கா மாறி உலகம் எல்லாம் பெண்கள் ஆட்சியாக வருது. உலகம் பெண்கள் ஆட்சியாக வந்த உடனே இப்போ பெண்கள் வந்து ஒரு நாட்டை அட்டாக் பண்ணி ஆக்களை கொல்ல முடிவெடுக்க மாட்டேன். பேச்சுவார்த்தை நடத்தினோம். அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி மெல்லமா உலகம் எல்லாம் பெண்கள் ஆட்சி வந்தோடனே உணவு அங்கங்கே அவருக்கு உணவு நல்ல ஆட்சி வந்தோடனே என்ன நடக்கும்? உணவு உறையூர் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைச்சோன்னா எல்லாரும் அங்கங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க இந்த அமைதி சாந்தம் சமானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உலகம் எல்லாம் வந்தோடனே பேருந்து என்ன யோசிப்போம்? பூமியில் இந்த இருக்கிற அணுகுண்டு படித்து ஆபத்து என்ற ஆளுக்கால கதைச்சு மற்ற இந்த வைரஸ்கள் யார் வச்சுக்கிறீங்க அப்படி இப்படின்னு தாங்களாம் முன்வருவினோம். மெல்ல அனுப்பி பூமியை பூஞ்சோலையாக மாற்றுவோம். சரியோ? அதால் அந்த நேரத்தில் அதுக்கு முதலே தமிழ் மொழி வந்து கட்டாயம் உலகமே உடனே யோசிக்கும். பழைய மொழி அழிஞ்சு போகுது. இப்போ எனக்கு தமிழ் கதைக்க தெரியாது. தமிழ் என்ற பிள்ளைகளுக்கு தெரியாது. நீ தமிழ் கதைக்க வருதில்லை. அழிஞ்சு போகுதுன்னு அதால் தமிழ் லேண்ட் என்ற ஒரு தீவு உலகத்தால் பெருசாக உலகத்தில் நான் தீர்மானித்து பெற்று ஆதி தமிழையும் இந்தியாவில் இருந்த ஒரு 5000 குடும்பம், ஸ்ரீலங்காவில் இருந்த 5000 தமிழும் திருக்குறளும்
முற்றா தெரிஞ்ச தமிழ் குடிகளை கொண்டே பூர்வீக குடிகளை இருத்தி தமிழை பாதுகாப்போம். சரியா? நன்றி வணக்கம் சொல்கிறேன். அதுக்கு மேலே சொல்கிறேன், நான் யூடியூப் சேனலில் தமிழ் லேண்ட் 1 சொல்லி வந்திருக்கேன். எனக்கு தமிழ் லேண்ட் 1 நீங்கள் எப்படியாவது தட்டுக்கட்டி எடுத்து நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டு இப்போ இவ்வளவுமே போதும். உங்களோட பேர் இல்லை